தூய்மை பணியை தனியார் மயப்படுத்தக்கூடாது, பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை எழும்பூரிலிருந்து தூய்மை பணியாளர்கள் தலைமைச் செயலகம் நோக்கி பேரணியாக சென்றனர். சென்னை எழும்பூரிலிருந்து தூய்மை பணியாளர்கள் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று தங்கள் கோரிக்கைகள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியும் முழக்கம் எழுப்பியவாறும் பேரணியில் பங்கேற்றனர். தனியார் மயப்படுத்திட்டாங்க. படுத்தணும்னு என்ன ஆகும்? அவன் சொல்றதான் சம்பளம். இப்ப 23,000 16,000 குறைக்கிறான். முதல்ல இஷ்டம் இருந்தா வேலை செய்யல, வெளியில போன்னு சொல்லுவான். அடுத்தது நம்ம வழியே இல்லைன்னு வேலை செய்யணும். அவன் உடல்நிலை சரியில்லை, ஒரு பிரசவம், ஒரு முடியல, குடும்பத்தில் யாருக்குனாலும் விடுமுறை தர மாட்டான். விடுமுறை எடுத்தால் அந்த சம்பளத்தில் குறைப்பான், பிடிப்பான், சம்பளத்தில் பிடிப்பான். அப்ப வழி இல்லாம என்ன பண்ணுவான்? மீறி நம்ம இப்படி போராட வரும்போது மொத்த பேரையும் பணி நீக்கம் செய்வான். அதுக்கு வேற ஆட்களை பணி நியமனம் செய்வான். அதுக்கு தான் ஒப்பந்த கூலியாவே வைத்துக் கொள்றான். பணி நிரந்தரம் செய்து விட்டால் அவனை வெளியேற்ற முடியாது. இப்ப என்ன பண்ணுவான்? நம்மளுடைய மக்களை வெளியேற்றிட்டு பீகாரி, உத்தரப்பிரதேச, குஜராத்தில் இருந்து கூலி கொண்டாந்து இறக்குவான்.